விஜிஆரோட எப்பிலேட்டர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நான் 3 இயர்ஸ் பிஃபோரே வந்து வாங்கிட்டேன். அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 825க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்பிலேட்டர், அப்புறம் ஒரு டஸ்ட் கிளீனர் அண்டு ஒரு ட்ரிம்மர் 3மே வந்து கொடுத்துருந்தாங்க. இது அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் சார்ஜருக்கு வந்து அடாப்டர் கொடுக்கல, அந்த யூஎஸ்பி மட்டும் கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மொபைல் சார்ஜர் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இதோட சார்ஜர் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வருஷத்துக்கு நான் இது வரைக்கும் 3 இயர்ஸில் வந்து ஒரு 6 to 7 டைம்ஸ் தான் வந்து நான் போட்டிருப்பேன். ஏன்னா நான் ஒன்ஸ் போட்டாலே வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து அவ்வளோ குட்டாக இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை எப்லேட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த எப்லேட்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு இது மாதிரி இருக்கும், கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அதை எடுத்துகிட்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பின்னால் வந்து ஒரு சைடில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை மூவ் பண்ணிங்கன்னா அந்த எப்லேட்டருமே வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த டஸ்ட் கிளீனர் வச்சு நீங்கள் வந்து க்ளீனுமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்லேட்டர் வந்து ரூட்லேருந்து நமக்கு வந்து ஹேரை வந்து ப்ளக் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு அந்த ஹேர் வந்து ரூட்லேருந்து க்ரோ ஆகி வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 10 to 15 டேஸ்க்கு மேலேயே வந்து ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரேசர் அண்ட் ட்ரிம்மரை விட இது வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. இதுவே வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்டு க்ரீம்ஸை விட இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா க்ரீம்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்மெல் சுத்தமாக செட் ஆகாது. அப்படின்றவங்க வந்து நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே வந்து அந்த ஹேர் க்ரோத் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1 month 2 monthக்கு மேலேயே ஆகுது. லைட்டாக நமக்கு அந்த ஹேர் வந்து இருக்கிறது விசிபிளாக தெரியறதுக்கே. ஸோ இதுக்கு வந்து நான் ப்ராடக்ட் ரிவ்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சார்ஜிங்காக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், பிளேடோட ஷேட்ஸுமே வந்து இன்னுமே வந்து குறையவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 3 இயர்ஸ் ஆகிடுமே இன்னுமே வந்து குறையவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் 5 out of 5 தான் கொடுப்பேன். அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க.